அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வந்து 3 நாள் கழிச்சு தன்னோட மௌனத்தை வந்து கலைச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு காணொலியா பதிவிட்டு இருக்காரு. அதுல வந்து அந்த மக்களுக்கு வந்து 41 இறந்து போன 41 மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வாருன்னு பார்த்தோம்னா அரசியல் செஞ்சிருக்காரு. அந்த காணொலியில அவர் பதிவிடுறாரு. என்ன பதிவிடுறாருன்னா, நான் வந்து இது போல என் வாழ்க்கையில இந்த இழப்பை பார்த்தது கிடையாது, ரொம்ப வலியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்றேன், அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் வந்திருக்கணும், ஆனா வராததுக்கு காரணம் அங்க வந்து வேற ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, அங்க இவர் வந்து அசம்பாவிதம் ஏற்பட்டுங்கிறாரு, ஏன் சென்னை தான் அவர் வரணுமா? முதல்ல ஏன் சென்னை வரணும்? அங்கேயே எங்கேயாவது தங்கலாம், திருச்சியில தங்கலாம், அவருக்கு என்ன இடம் இல்லையா, ஹோட்டல் இல்லையா? இல்ல கரூர்லயே எங்கேயாவது தங்கலாம் வெளில அவுட்டிங்ல, இல்ல சேலத்துல தங்கலாம், எங்க வேணாலும் தங்கலாம். ஏன் சென்னைக்கு அவசர அவசரமா வரணும்? சரி, விஜய் சொல்வது விடவே அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய மக்கள் வந்து நம்மளுக்காக வந்திருக்காங்களே, நம்மளை பார்க்க வந்து தானே உயிரிழந்து போனாங்க, சரி அவங்கள்ட்ட வந்து நம்ம நிர்வாகி அனுப்பி வைப்போம்னு அனுப்பி வச்சாரா? இது வரைக்கும் கிடையாது. குஷி ஆனந்த் அனுப்பிச்சு வச்சாரா? ஆதவ அனுப்பிச்சு வச்சாரா? ராஜ்மோகன் அனுப்பிச்சு வச்சாரா? அந்த மாவட்ட செயலாளர் அனுப்பிச்சு வச்சாரா? யாரையுமே அனுப்பல. அப்புறம் என்ன வந்து பேச்சு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு? இவர் வந்து ஆறுதல் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் எங்களுக்கு என்னன்னா, உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்றவரு இன்னைக்கு வீடியோ வந்து பதிவிடுறாருல, இந்த வீடியோவை அன்னைக்கே பதிவிட்டு இருக்கலாமே, என்னால வர முடியல, நம்ம கட்சி நிர்வாகிகள் வராங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கலாம். ஏன் பண்ணல? இதுல என்ன அரசியல் லாபம் உங்களுக்கு? உங்களுக்கு வந்து யாரு வந்து இந்த இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் எங்களுக்குள்ள உள்ள சந்தேகமா இருக்கு. இப்ப விஜய் வந்து இன்னொரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இத்தனை பேர் தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரம் போயிருக்கேன், ஏன் வந்து கரூர்ல மட்டும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து சேலத்துல நடைபெற வேண்டிய மாநாடு எதுக்காக கரூர்ல கூட்டுறாரு? ஈகோ பிரச்சனை. அதாவது கரூர்ல நம்ம திமுகவோட 30 விழா நடைபெறுகிறது. அதை வந்து நம்ம அதோட கூட்டத்தை காட்டணும், அரசியல்ல வந்து நம்ம பேசு பொருளா மாறணும் கூட்டத்தை காமிச்சு அப்படிங்கிறது நம்பர் 1. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அங்க வந்து கூட்டத்தை காட்டணும்னு பல பகுதியில இருந்து மக்களை வந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க, அதனால கூட்டம் சேர்த்திருக்காங்க. இது வந்து 2வது தப்பு. 3வது தப்பு, சொன்ன நேரத்துக்கு வர கிடையாது. ஏன்னா சொன்ன நேரத்துக்கு வந்தா கூட்டம் இருக்காது. அதனால இவங்க மத்தியானம் வர வேண்டியவங்க நைட்டு வராங்க. நைட்டு வரும்போது அங்க இருக்க எல்லாருமே விஜய பாக்குறதுக்கு கூட்டம் கூடுது. கூட்டம் கூடனோடனே இந்த உயிரிழப்புக்கு ஏற்படுது. இதை வந்து அரசியலாம் மாத்தி விஜய் அவர்கள் இப்ப வந்து திருச்சி அந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விஜய் வந்து அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க பாட்டுக்கு போலீஸ் சொன்ன இடத்துல வந்து பேசிட்டு தான் போனோம், அவங்க கொடுத்த இடத்துலதான் வந்து பேசணும், அதை தவிர நாங்க வேற எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு அப்பட்டமா போய் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, போலீஸ் வந்து அவங்கதான் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு இவரே சொல்றாரு. என்னால முடியல, அங்க எந்த அழைச்சிட்டு வந்தது போலீஸான்னு சொல்லி இவரே சொல்லியிருப்பாரு. அங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்த உடனே பேச ஆரம்பிச்சவரு. இன்னொன்னு, போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அங்க வராதிங்க, ரொம்ப கூட்டமா இருக்கு, போக முடியாது, இங்கே இந்த பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் காது கொடுத்து கேட்கல. அந்த மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்காங்க, புசி ஆனந்திட்டே அறிவித்திருக்காங்க, எதையுமே காதுல வாங்கல இந்த விஜய். அப்புறம் போலீஸ் எப்படி காரணமாக முடியும்? இதுல முக்கியமா தன்னோட தொண்டர்களுக்கு சோறு கிடையாது, ஒரு தண்ணி பாட்டில் கிடையாது, எதுவுமே வந்து ஒழுங்காவே கொடுக்க கிடையாது. காலையில இருந்து அந்த மக்கள் வந்து பாடப்பட்டு போயிருக்காங்க. காலைல 7 மணில இருந்து வெயிட் பண்ணிருக்காங்க இவரை பாக்குறதுக்காக. இவரை வந்து ஒரு தடவை நேர்ல பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவங்க பல பேர் இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறப்ப அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் தன்னோட பிள்ளைங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து முக்கிய காரணமா இருக்கு. யாருமே சாப்பிடல, யாருமே எதுவுமே பண்ணல, எல்லாம் அந்த இடத்த விட்டு கலையாம நிக்கிறாங்க. இதுல வந்து ஏன் ஸ்பெசிபிக்கா ஒரு கூட்டம் வருதுங்கிறாங்களே, அதுக்கு முக்கிய காரணம் இவர் அந்த ஷெட்டரை மூடிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனதுதான். ஏன் ஆஃப் பண்ணிட்டு போனாரு? கூட்டத்தை காமிக்கிறதுக்காகவா? அங்க கை காமிச்சிருந்தாருன்னா எல்லாரும் அவங்க கை காமிச்சிட்டு போயிருப்பாங்க. விஜய் வந்து அங்க அந்த வேலையை பண்ணதுனாலதான் எல்லாருமே சரி ஓகே அங்க போனா விஜய பாக்கலாம்னு சொல்லி வந்தவங்க தான் உயிரிழந்தது. உங்களுக்கு என்ன அப்படி மக்களோட உயிர் மேல கவலை இல்லாம அப்படி என்ன அரசியல் கேக்குது? நீங்க பாதுகாப்பா எப்படி கமாண்டர் உங்க வைப்பிரிவு பாதுகாப்போட உங்க வண்டியோட கிரீஸ் தடை வைக்கிறீங்க? உங்க தொண்டர்களை பத்தி உங்களுக்கே தெரியும், யாருக்குமே அடங்க மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ காணொலி இருக்கு, எத்தனையோ வீடியோ இருக்கு, எடுத்து பாருங்க. எதுலயாவது போலீஸ் சொல்றதுக்கு கட்டுப்படுறாங்களான்னு பாருங்க. ஒண்ணு நீங்க வந்து உங்க சொல்றதையாவது கேட்கணும், யாருமே கேட்கறது கிடையாது. நீங்க வந்து இப்ப தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி இந்த பதிவு எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனாலாம் பாத்தீங்கன்னா தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி பதிவு போடுறாரு. அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்ப நீங்க நம்ம ஆரம்பத்திலேன்னு சொல்றது இதுதான், இந்த தாவேகாவும் பிஜேபியோட ஒரு டீம் தான் அப்படின்னு இதுக்குதான் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பிஜேபியோட நம்ம சொல்ற அத்தனை டீமும் வந்து ஒத்து போயிருக்கும். பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இப்ப விஜய், எல்லாருமே அந்த தலைமையிடத்துல இருந்து வந்த இது மாதிரி அறிவுறுத்தல் படி
எல்லாரும் ஒரே கருத்தை சொல்றாங்க. எல்லாம் வந்து திமுக அரசை டார்கெட் பண்றாங்க. உங்களுக்கு தான் கூட்டம் நடந்துச்சுங்கிறத நீங்க மறந்துட்டு இந்த வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கீங்க. திமுக அரசு என்னமோ கூட்டம் போட்டு அங்க எல்லாரும் இறந்து போற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட கூட்டம் தான் அங்க நடைபெற்றது. அதை நீங்க நல்லா வந்து காதுல வாங்கிக்கணும். முதல்ல உங்களோட கூட்டம் நடைபெற்று தான் எல்லாம் சாவுறாங்க. எதுக்குமே நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா எப்படி பொறுப்பேற்றுக்காம இருப்பீங்க? 3 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ போடுற நீங்க அன்னைக்கு வீடியோல போட்டிருக்கணும். ஏன் உங்க நிர்வாகிகள் வரல? இதுல இத்தனை கேள்வி இருக்குல்ல. ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கல? ஏதாவது ஒரு இது பண்ணிருக்கீங்களா? உங்க வீட்டுல யாராவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா இது மாதிரி உங்க வீட்டுல உட்காந்துட்டு கவலையா இருக்குன்னு சொல்லுவீங்களா? நேர்ல வர மாட்டீங்களா? நீங்க வர வேண்டாம், உங்க கட்சி நிர்வாகிகள் வரலாம்ல. என்ன உதவி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இந்த தமிழ்நாடு அரசு வந்துச்சு, அந்த அரசை நீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, சிஎம் சார் உங்களுக்கு வந்து என் மேல ஏதாவது பழி வாங்கணும்னு இருந்துச்சுன்னா என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்கள் ஒண்ணும் பண்ணாதீங்க, சமூக வலைதளங்கள்ல கருத்து பரப்புறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கருத்து சொல்றவங்க யாரையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. எல்லாரும் தான் கருத்து சொல்றாங்க, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. இந்த சமூக வலைதளங்கள்ல தப்பான செய்தியை வந்து பரப்புறவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதை வந்து வேற மாதிரி அரசியல், இதுல வந்து கொலை முயற்சி அப்படி இப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் அரெஸ்ட் பண்றாங்க. இதை பண்ணலன்னா லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். அதனாலதான் போலீஸ் வந்து இது மாதிரி செய்யறாங்க. இது மிகச்சரியானது. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க மேலேயும் ஆதவ அர்ஜுனா மேலையும் தான் வழக்கு தொடரணும். உங்க 2 பேரும் தான் கைது பண்ணணும். ஏன் பண்ணணும்னா நீங்க 2 பேரும் உங்க தொண்டர்களை பூரா வந்து கிளப்பி விடுறீங்க. வன்முறையில ஈடுபடு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கிளப்பி விடுறீங்க. அவங்க வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை, அவன் அடிபட்டு செத்து போயிருவான், நீங்க கிளம்பிடுவீங்க நாளைக்கு. ஃபாரினா கிளம்பிடுவீங்க படம் எடுக்கிறதுக்கு. அவனோட நிலைமை என்ன ஆகும்? உங்களுக்கு கரூர் அப்பாவி மக்களை பத்தி பேச கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஏன் தகுதி கிடையாதுன்னா, நீங்க பேசிட்டு இருக்கப்ப நீங்க தண்ணி பாட்டில் எறியறீங்களா, எல்லாருக்கும் மயக்கம் வருதுன்னு. அப்புறம் எப்படிங்க அரசியல் பேசலாம் நீங்க? அப்படி என்ன உங்களுக்கு அரசியல்? ஏன் நாளைக்கு பேசிட்டு போங்க. அவங்க எல்லாம் மயங்கி விழுகிறாங்கன்னு தெரியல, ஏன் அப்படி என்ன அரசியல் பண்ணணும் உங்களுக்கு? அவங்க மயங்கி விழுறாங்க, தண்ணி பாட்டில தூக்கி போட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டீங்க. அவங்கவுங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க உங்களாலையா? நீங்க பாட்டுக்கு பேசிட்டு தான் இருக்கீங்க. உங்க அரசியல் வந்து உங்களோட அரசியல் சூழ்ச்சிங்கிறது இது என்னமோ எல்லாம் பிஜேபி டீம் எல்லாம் சேர்ந்துட்டு திமுக மேல பழி போடுறதுக்கே இந்த சம்பவம் நடைபெற்ற மாதிரி தான் இருக்கு. தாவேகா மாவட்ட செயலாளர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்களோட மனைவி வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க, ஏன் கழுத்திலே மிதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு இதை சொல்றவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அப்போ உங்க கணவரை அரெஸ்ட் பண்ணோன்னு போய் சொல்றீங்களா அப்படிங்கிறது தானே இப்ப தோணுது எல்லாருக்குமே. ஏன் எப்படி வந்து ஒருத்தவங்க பரவாயில்ல நிற்பாங்க? 1000 பேர் 10,000 பேர் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு ஆள் பரவாயில்ல நிற்பாங்க? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தாங்கப்பா? உங்க தொண்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? அப்போ உங்க தொண்டர்கள் தான் நெரிச்சு கொண்டாங்கிறீங்களா? உங்க ஆளுங்களே அப்ப ஏதோ செட்டப் பண்ணிருக்கீங்களா? உங்களை போல பொய்யான தகவல்கள் வந்து பரப்புறவங்களை தான் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாரும் இது போல அரசியல் பண்ணாதீங்க. இந்த 41 உயிரை வந்து உயிரா மதிச்சு செயல்படுங்க. நிச்சயமா சொல்றோம், விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக சதி பண்ணுது அப்படிங்கிற உண்மை வந்து வெளில வரத்துக்கு ரொம்ப நாள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயும் ஒரு சங்கி தான், பிஜேபியோட பி டீம் தான் அவரும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நிச்சயமாக தெரிய வரும்.